வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செருப்பால் அடிக்க துணிந்த அவரது தாய் திருப்பதி கோவிலை பற்றி தவறாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது செருப்பால் அடிக்க துணிந்த அவரது தாய் தற்பொழுது இணையதளங்களில் வெளியான காரணத்தினால் ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். சனாதானத்தை ஒழிப்போம், கடவுள் கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற திமுகவினர்கள், குறிப்பாக கோபாலபுர குடும்பத்தினர்கள் அதற்கு நேர் எதிராக அவரது தாய் ஸ்டாலின் அவர்களது மனைவி தற்பொழுது கோவில் கிடையாது என்று கூறுபவர்கள், மடையர்கள், சாமி இல்லை என்று கூறுபவர்கள், முட்டாள்கள், அவர்களை செருப்பால் தான் அடிக்கணும் என்றும் தற்பொழுது கடுமையான விமர்சனம் ஒன்றை செய்துள்ளார். அதாவது திருப்பதி கோவிலில் கொடுக்கப்பட்ட லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்ட காரணத்தினால் பல்வேறு விமர்சனங்கள் பேசப்பட்டன. இதை பற்றி ஸ்டாலின் அவர்களது மனைவியிடம் கேட்டபொழுது இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல்தான் என்றும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர்களின் செயல்பாடுகள் குறித்து நாம் பேசுவது நிச்சயமாக தவறு. அவர்களது நம்பிக்கையில் நாம் தலையிடக்கூடாது. இது பலதரப்பட்ட ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதில் அவர்களது விருப்பத்திற்கேற்ப செயல்படக்கூடிய வகையில்தான் சட்டம் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்றும், மூட நம்பிக்கைகள் அவர்களிடம் இருக்கிறது என்றால் அது அவர்களுடன் சார்ந்தது. நாம் அதில் தலையிடக்கூடாது. நமக்கு அது பிடிக்கவில்லை என்றால் ஓரமாகத்தான் போக வேண்டும். அதை அவர்கள் செய்யக்கூடாது என்று கூறுவதில் நமக்கு அதில் அதிகாரம் கிடையாது என்று ஸ்டாலின் அவர்களது மனைவி கூறியுள்ளார். மேலும் சனாதானம் கிடையாது, அது ஒரு கொடிய நோய், அதை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மறைமுகமாக செருப்பால் அடிக்கணும் என்று கூறிவிட்டாரா துர்கா ஸ்டாலின் என்ற ஒரு விமர்சனம் மிக பெரிய அளவில் வைரலாக தற்பொழுது பரவி வருகிறது. இதனால் அவர் மீது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏன் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் மட்டும் திமுக இழிவாக பேசுகிறது? இதனால் யார் பயனடைகிறார்கள்? அரசியல் லாபத்திற்காக கடவுளை அரசியலில் இழுத்து வருவது நியாயமா என்ற ஒரு கேள்வியும் இங்கு பேசப்படுகிறது. கடவுள் என்பது மனதை ஒருமைப்படுத்துவதற்கும், மனதை தியானமாக வைத்துக்கொள்வதற்கும், அங்கு சென்றால் மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் செயல்பட்ட ஒரு கோவிலாக பார்க்கக்கூடிய இடத்தை அரசியல் இடமாக நீங்கள் மாற்றுவதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சமூக வலைதளங்களில் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக பரவலாக பேசப்படுவது சரியா தவறா என்பதையும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று கூறியதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.